மருதாணி பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சின்ன வயசில் நடந்ததெல்லாம். அதில் உங்களுக்கு இது பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணிச்சுன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி நம்ம மருதாணி வைக்கிறதுனால எத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் பெண்கள் மட்டும்தான் மருதாணி வச்சுக்கணுமா, இல்லை ஆம்பளைங்களும் வச்சுக்கலாமா? எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இல்லையான்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிடுங்க. நான் மருதாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்ட்டு லாஸ்ட்டில் காமிக்கிறேன், அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுங்க. ஃபஸ்ட்டு மருதாணி வச்சுக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது? ஸ்பெஷலி பொண்ணுங்க ரொம்ப விரும்பி வச்சுப்போம் இல்லையா? மருதாணி சிவப்பாக வந்துச்சுன்னா போதும், உனக்கு நல்ல புருஷன் கிடைப்பாரு அப்படின்ட்டு யாராச்சும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்களா? எனக்கு சின்ன வயசில் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. மருதாணி நல்லா சிவப்பாக வந்துச்சுன்னா உனக்கு நல்ல புருஷர் கிடைப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி யாராச்சும் சொல்லி ஞாபகம் இருக்கா? எனக்கு நிறைய வாட்டி சொல்லவே நிஜமாத போல சிவப்பாக வெந்தாதான் நம்மளுக்கு நல்ல புருஷன் கிடைப்பாங்க போல, இல்லைன்னா நம்மளுக்கு கொடுமைப்படுத்துகிற புருஷன் கிடைப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இருக்கும் இல்லையா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு சின்ன சின்ன ஆசைங்கள்லாம் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு வர புருஷன் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு ஒரு கனவே கண்டு வச்சுருப்போம். ஆனால் கல்யாணம் ஆன பிறகு அது நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும். ஐயோ இதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சில நேரத்தில் தோணிடும். சரி விடுங்க, அதெல்லாம் ஏன் இந்த வீடியோவில் ரொம்ப வந்த வேலை பார்க்கலாம். நம்ம மருதாணி பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பேசலாம். ட்ராக் வேற மாதிரி போகுது. வேண்டாம், ஸ்ட்ரைட்டான ட்ராக்லவே போகலாம். நம்மளுக்கு இப்போ ஆடி மாதம் நடக்குது இல்லையா, ஆனால் தெலுங்குக்காரங்களுக்கு இப்போ ஆஷாட மாதம் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஒரு மாதம்னா அவங்களுக்கு ஒரு மாதம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆஷாட மாதம் இருக்கும். ஆஷாட மாதத்தில் கம்பல்சரி எல்லா பெண்களும் கைக்கு மருதாணி வச்சுப்பாங்க. எதுக்கு? அழகாக தெரியறதுக்கா, இல்லைன்னா இந்த மாதிரி நல்ல புருஷன் வருவான்ட்டு கனவு காண்றதுக்கா? இது எல்லாமே சுத்த பொய்யன்னு இல்லை, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதை பற்றியும் நம்ம பேசலாம். மருதாணி நம்ம ஏன் கைக்கு வச்சுக்கிறோன்ட்டு கொஞ்சம் யோசிச்சாலே நம்மளுக்கு நல்லா புரிஞ்சிடும். இந்நேரத்துக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிட்டு இருக்கும். அப்பத்துலேருந்து மருதாணியா அப்படின்னு சொல்றியே, ஆனால் பாயிண்ட்டுக்கு வர மாட்டேன்றே அப்படின்னு திட்டுக்கிறீங்கன்ட்டு தெரியுது. திட்டுக்காதீங்க, சொல்ற இருங்க. நம்ம ஆடி மாசத்துல தான் நிறைய பெண்கள் மருதாணி வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அது ஏன்னா இந்த டைம்ல தான் நம்மளுக்கு சடனா மழை வரும், சடனா வெயில் வரும், சடனா காத்து வரும். அந்த டைம்ல நம்மளுக்கு கிளைமேட் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடும். மழை பெஞ்சாலே கிளைமேட் எல்லாம் ஜில்லுன்னு ஆயிடும் இல்லையா? அவ்வளோ வெயில் இருந்து சடனா மழை பெஞ்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கிளைமேட் ஃபுல்லா ஜில்லுன்னு ஆயிடும் இல்லையா? ஸோ ஜில்லுன்னு ஆன உடனே நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆயிடும். கிளைமேட் மாறதே வேற மாதிரி இருக்கும், நம்ம பாடி ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும். சடனா வெயில் இருந்து சடனா மழை பெஞ்சா நம்ம பாடி ஃபுல்லா ஹீட்டா ஆயிடும். நீங்க அப்சர்வ் பண்ணிருந்தீங்கன்னா வெயில் காலத்தை விட நம்மளுக்கு இந்த மாதிரி ரைனி சீசன்லவோ வின்டர் சீசன்லவே நிறைய வாட்டி நம்ம பாடி ஹீட் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்க மாட்டோம். நம்ம வெயில் காலத்துல பயந்து தண்ணி குடிப்போம், அப்போ ஸ்வெட்டிங் ரூபமா வெளியில வந்துடும். ஆனா இந்த வின்டர்லவும் ரைனி சீசன்ல மட்டும் நிறைய தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்போம். எதுக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு முறை சொல்கிறேன். இந்த டைமில் நம்ம நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருந்தால் கிளைமேட் ஜில்லுன்னு இருக்கவே நிறைய வாட்டி நம்மளுக்கு நேச்சர் கால் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கு பயந்தே நிறைய பேர் தண்ணி குடிக்கிறதுக்கே அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த தண்ணி குடிக்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆகிடும் இல்லையா? ஸோ இந்த டைமில் தான் ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆடி மாதத்தில் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால நம்ம பாடி வேரியேஷன் கூட மாறிட்டே இருக்கும். நம்ம இந்த டைமில் இந்த மருதாணி வைக்கிறதுனால மருதாணி நம்ம பாடியை ரொம்ப கூல் பண்ணும். மருதாணியில் இருக்கிறதே மெயினான பெனிஃபிட் அதுதான். நம்ம பாடியை ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கும். அதனால நம்மளுக்கு எந்த நோவும் கிட்ட வராமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மழை பெய்யறதுனால நம்மளுக்கு எக்கச்சக்கமான நோயெல்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் தடுக்கிற சக்தியும் இந்த மருதாணி ரொம்ப கொடுக்கும். நம்ம நினைப்போம் மருதாணி வைக்கிறதுனால நம்மளுக்கு கோல்ட் ஆகிடும், ஃபீவர் வந்துடும், அதனால நான் மருதாணி வச்சுக்கிறது இல்லை, எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினச்சிப்போம். பட் இது இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் சர்க்குலேஷனை சரியா பண்ண வைக்கும். நிஜமாவே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்க கேட்டா நிஜமாவே நடக்கும். நம்ம கை ஜில்லுன்னு இருக்கவே நம்ம பிளட் சர்க்குலேஷன் சரியா நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம கையில மருதாணி சிவப்பா வந்துச்சுன்னா நல்ல புருஷன் வந்தாங்கன்னு ஏன் சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? நம்ம நார்மலா தூங்குறப்பதான் மருதாணி வச்சுப்போம்.
தூங்குறப்ப நம்ம கை ஃபோல்ட் பண்ணிடக்கூடாது, ஷேக் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாரி சின்ன சின்ன விஷயம் சொல்லுவாங்க. அது நார்மலா உட்காந்து மருதாணி வைக்கிறப்போ சொல்லியிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். இந்த மாரி மருதாணி வச்சுட்டு, "நீ மருதாணி சிவப்பா வந்தா உனக்கு நல்ல புருஷன் வருவாரு" அப்படின்னு சொன்னா நம்ம கை நீட்டா அப்படியே ஷேக் பண்ணாம வச்சுப்போம் இல்லையா? அதனால இந்த மாரி சொல்லியிருப்பாங்க. அந்த சின்ன விஷயத்த நம்ம இதுவரைக்கும் நம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. உண்மையா இல்லையான்ட்டு நீங்க தான் சொல்லணும். நம்மளுக்கு மருதாணி சிகப்பா வரதுக்கு கூட சில ரீசன்ஸ் இருக்கு. அது கூட எதுக்குன்னா, நம்ம பாடி ரொம்ப ஹீட்டா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து சிகப்பா வரும். இல்ல பாடி நார்மல் கண்டிஷன்லவே இருக்குன்னா, நார்மலா தான் வரும். ரொம்ப சிகப்பா எல்லாம் வராது. நார்மலா தான் வரும். பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த மருதாணி வச்ச உடனே இது வந்து பாடி கூல் பண்ணும் இல்லையா மருதாணி? கூல் பண்ண மருதாணி வந்து சிகப்பா ஆயிடும். ஹீட் எல்லாம் வெளியில எடுத்துடும். அதனால மருதாணி வந்து சிகப்பா வரும். அதுவும் இல்லாம சில இலைங்க கூட அப்படி இருக்கும். சில இலைங்க மட்டும் நல்லா டார்க் கலர்ல வரும். சில இலைங்க வந்து கொஞ்சம் லைட் கலர்ல வரும். அதுவும் ஒரு ரீசன் தான். எல்லா இலையும் ஒரே மாதிரி சிகப்பா வராது இல்லையா? அதனால இலை மேலேயும் டிபெண்ட் ஆயிருக்கு. நம்மளுக்கு சிகப்பா வருமா வராதுன்றது இலை மேலேயும் டிபெண்ட் ஆயிருக்கும். ஸோ நம்மளுக்கு கையில சிகப்பா வந்துச்சுன்னா, ஒரு ரீசன் வந்து நம்மளது ரொம்ப ஹீட்டான பாடின்னு அர்த்தம். இன்னொரு ரீசன் வந்து இலை நல்லா இருக்குன்ட்டு அர்த்தம். சிகப்பா வரலன்னா நம்மளுக்கு நார்மலான பாடின்னு அர்த்தம். இலையும் கொஞ்சம் சரியா இல்லன்ட்டு அர்த்தம். அவ்வளோதான். இந்த 2 ரீசன்னால தான் நம்மளுக்கு சிகப்பு இல்லன்னா இந்த மாரி லைட்டா வரதுக்கான சான்சஸு. இப்ப யாரு மருதாணி வைக்கிறாங்க? எல்லாருமே மெஹந்திக்கு போயிட்டாங்க இல்லையா? ஆனா மருதாணில இத்தன பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம அடிக்கடிக்கு வைக்கிறதுனால நம்ம பாடி வந்து நல்லா ஹெல்தியா இருக்கும். ஸோ அப்பப்போ மருதாணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிங்க. மெஹந்திலவும் இதுதானே மிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டா, இதுதான் இருக்கும். பட் அதுலவும் கெமிக்கலும் ஆட் பண்றாங்க இல்லையா? அந்த கெமிக்கல்னால நம்மளுக்கு சைட் எஃபெக்ட் இருக்கும். பட் மருதாணினால நம்மளுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் கிடைக்காது. இது நேச்சுரலான ஒரு இன்கிரீடியன்ட் இல்லையா? இதனால நம்மளுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கிடைக்காது. நான் வந்து இந்த டிசைன் தான் போட்டிருக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. எப்பவுமே சர்க்கிள்ல தான் வச்சுப்பேன். இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் தான் வச்சுக்கினேன் கையில. ஒரு 1 ஹவர் தான் வச்சிருப்பேன். 2:30க்கு அப்படி வச்சுக்கினேன். 3:30க்கெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா பசங்க வந்து ஸ்கூல்ல வந்து வந்துட்டாங்க. எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு நான் மருதாணி கிட்ட வரதுக்குள்ள எனக்கு 2:30 அப்படி ஆயிடுச்சு. 1 ஹவர் தான் நான் கையில வச்சுக்கினேன். பரவாயில்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பசங்க வந்த பிறகு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு டீ, ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி கொடுக்குற வேலையெல்லாம் நம்ம தானே பார்க்கணும். அதனால பசங்க வந்த உடனே நான் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. நான் முக்கியமான விஷயம் சொல்றதுக்கே மறந்துடுறேன். அப்பப்போ இந்த மாதிரி தான் நடக்கும். மறந்து போயிடுவேன். சொல்லணும்னு நினைக்கிறதே சொல்லவே மாட்டேன். முன்னாடி சொன்னதுதான், பெண்கள் மட்டும்தான் மருதாணி வச்சுக்கணுமா? அப்படி எதுவுமே கிடையாது. ஆண்கள் கூட மருதாணி வச்சுக்கலாம். ஆனா நம்ம தான் அது மாத்திட்டோம்னு தோணும். சின்ன வயசுலேருந்தே அவங்கள, "நீ என்ன பொண்ணா? மருதாணி வச்சுக்கிற?" அப்படின்ட்டு குத்தம் காமிச்சு அவங்கள மருதாணி வைக்க விடாம நம்ம தான் பண்ணிட்டோம். ஆனா மெயினா சொல்லணும்னா ஆம்பளைங்க தான் மருதாணி வச்சுக்கணும். நம்மள விட அவங்க தான் வெயில்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க சரியா தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. குடிச்சாலும் பத்தாது. அவங்களுக்கு ரொம்ப ஹீட் ஆயிட்டே இருக்கும் பாடி. வெயில்ல கஷ்டப்படுறதுனால. அதனால நான் பெண்கள் தவறு சொல்றது இல்ல. அவங்க நம்மளுக்கின்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா வெயில்ல கஷ்டப்படுவாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த மாரி மருதாணி வைக்கிறதுல தப்பே கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, சின்ன வயசுலேருந்தே யாரு கேட்டாலும், சின்ன குழந்தையா இருந்தாலும், பெரியவங்களா இருந்தாலும், ஆம்பளைங்களுக்கு மருதாணி தாராளமா வையுங்க. நம்ம குத்தம் காமிச்சா அவங்க அப்படியே ஸ்டாப் ஆயிடுவாங்க. நம்மளே கூப்பிட்டு இத்தனை ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. உங்க பாடி கூலா இருக்கும். அதனால நீ மருதாணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக் குடுத்தோம்னா, அவங்க நாளைக்கு வர பசங்களுக்கு அப்படியே சொல்லிக் குடுப்பாங்க. அதனால ஆம்பளைங்களுக்கு தாராளமா நம்ம மருதாணி வைக்கலாம். மருதாணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நம்மளே சொல்லணும். அப்பதானே அவங்களுக்கு புரியும். நம்மள விட அவங்க கையில மருதாணி பார்க்குறப்போ இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஆனா இதுல ஓன்லி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம மருதாணி வச்சுக்கிறோம். ஆனா அந்த மருதாணி வச்சு 2 நாள் 3 நாள் வரைக்கும் நம்ம கை தவறாம பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? இந்த அளவுக்கு வெந்திருக்கு, இந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு. அது ஒரு சந்தோஷமான விஷயம். அது ஆண்கள் கூட பண்ணலாம். அதனால இனிமேல் ஆம்பளை பசங்க வீட்ல யாராச்சும் மருதாணி வைங்கன்னு சொன்னா, "வேண்டாம் வேண்டாம் நீ வச்சுக்காத, நீ வச்சுக்க கூடாது" அப்படின்னு சொல்லாம வச்சிடுங்க. நல்லது தான். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் உங்க விருப்பம் தான். நான் பசங்களுக்கு வந்து தூங்குறப்ப வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க டிவி பார்த்துக்கிட்டே தூங்கிட்டாங்க. தூங்குன பிறகு இப்படி வச்சு விட்டேன். பட் இதோட ரிசல்ட் நீங்க அதுக்கப்புறமா பாருங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. அதுக்கு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்ட்டோம்னா, அவங்க வந்து கை ஆட்டாம இருப்பாங்க. பட் நான் எதுவுமே சொல்லாம வச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால ரிசல்ட் இப்படி வந்திருக்கு. நீங்களே பாருங்க. இப்படி வந்திருக்கு. என்னவோ சாணி அள்ளி போட்ட மாரி இருந்துச்சு இல்லையா? இப்படி வச்ச மருதாணி இப்படி மாறிச்சு. ஏன்னா நான் அவங்களுக்கு சொல்லல. நான் உனக்கு மருதாணி வச்சிருக்கிறேன், ஒழுங்கா தூங்கு அப்படின்னு சொல்லியிருந்தா, கை ஒரே இடத்துல வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லாதனால பில்லோ கவர்ஸ்க்கு, பெட்ஷீட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒட்டிச்சு. பரவாயில்ல. அவங்க ஹெல்த் தானே முக்கியம். டிசைன் முக்கியம் இல்லையே! ஹெல்த் தானே முக்கியம். அதனால நான் அது பெருசா கண்டுக்கல. நல்லா வந்திருக்கான், அதுவே போதும் அப்படின்னு நினச்சு விட்டுட்டேன். இன்னும் என் பெரியவர் வந்து ஏஞ்சிக்கல. அவர பார்த்த உடனே ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, அவ கை வந்து பார்த்துட்டு இருந்தா. பார்க்குறப்பயே அவ ஏஞ்சிட்டான். அவனோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்குன்ட்டு நீங்களே பாருங்க. சொல்லியிருக்கலாம் இல்லம்மா. சொல்லியிருந்தா நல்லா வந்திருக்குமே. போச்சா? போ! அப்படின்னு சொல்லிட்டான். அவனுக்கும் நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட்டே. நான் தூங்குறப்ப வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க தூங்கிட்டாங்க. எழுப்புறது எதுக்குன்னு சொல்லிட்டு அப்படி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் மருதாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? மருதாணி இலை வந்து செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்து டைரெக்ட்டா மிக்ஸி ஜார்ல போட்டுட்டேன். எதுவுமே கழுவல. என்னவோ கழுவணும்னு தோணல. டைரெக்ட்டா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் லெமன் வந்து பாதி அளவுக்கு பிழிஞ்சிக்கினேன். நாங்க சின்ன வயசுல இது கூட புளியும் சேர்த்திப்போம், தயிர் சேர்த்திப்போம், வெத்தலை சேர்த்திப்போம், பாக்கு சேர்த்திப்போம், இத்தனை சேர்த்திப்போம். அப்போ வந்து உரல்ல மிக்ஸ் பண்ணுவாங்க அம்மா. இப்போ மிக்ஸி ஜார்ல தான் பண்றேன். ஆனா அம்மா வந்து உரல்ல பண்ணி நைட்டு வச்சுட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க தான் சாப்பாடு ஊட்டுவாங்க, அவங்க தான் பாத்ரூம் கூட்டிட்டு போவாங்க. இதெல்லாம் அம்மா அங்க செய்வாங்க. அம்மா அங்க இருக்கிறப்போ நம்மளுக்கு என்ன கவலை? அந்த மாரி நாங்களும் வச்சுட்டு அப்படியே கை 2ம் ஆட்டிட்டு தூங்கிடுவோம். ஆனா இப்போ அப்படி கிடையாது இல்லையா? எல்லா வேலையும் நம்பே செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமும் நம்மளே பார்த்துக்கணும். எங்களுக்கு வந்து ரொம்ப ரெட்டா இல்லாம இப்படி தான் வந்திருக்கு. அதுக்காண்டி எனக்கு நல்ல புருஷன் கிடைக்காம இல்ல. நல்ல புருஷன் தான் வந்திருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டாபிக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சா இல்லையான்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாரி டாபிக்ஸ் வேற ஏதாச்சும் வேணுமான்ட்டு கூட கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க் யூ. பாய் பாய்.